ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் ஈஸியாக செய்யக்கூடிய மிக்சர் ரெசிபி தான் செய்ய போகிறோம். என்னடா இந்த ரெசிபி தீபாவளிக்கு முன்னாடி அப்லோட் பண்ணாமல் இப்போ பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த ஸ்நாக்ஸ் நம்ம தீபாவளிக்கு செஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கொஞ்சம் அவசர வேலையாக நான் வெளியில் போகிறதா ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் கிடச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக்சர் ரெசிப்பியை நம்ம கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம பூந்தி செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பூந்தி நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கறக்காக நம்ம உப்பு காரம் இதெல்லாம் நம்ம கடலை மாவில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு தோசை மாவு பதத்துக்கு, அதாவது தோசை மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நம்ம அதை விட கொஞ்சம் இலக்கமாக நம்ம இந்த மாவை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் கரெக்டாக மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. பூந்தி பொரிக்கிற அளவுக்கு நம்ம கரைச்சிட்டு நம்ம தோசை மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது கரெக்டாக இருக்குது. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து பூந்தி பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. பூந்தி பொரிக்க எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம இதுலேயே தான் மிக்சரும் பொரிக்க போகிறோம். ஸோ எண்ணெய் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். வீட்டில் இந்த மாதிரி நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருப்போம். அதாவது இந்த பாத்திரம் நம்ம வடை போண்டா இதெல்லாம் சுட்டோன்னா எண்ணெய் வடிகிறதுக்காக எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா? அந்த பாத்திரத்தில் நம்ம இன்றைக்கி பூந்தி பொரிக்கிறோம். பாருங்கள், இதே போல் நீங்கள் மாவு எடுத்து இந்த பாத்திரத்து மேலே ஊற்றினீங்கன்னா அதுவே சின்ன சின்ன பூந்தியாக எண்ணெயில் விழுந்துடும். இது நம்ம கரண்டி வச்சு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஓகேவாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி அந்த பாத்திரத்தை வச்சு நீங்கள் பூந்தி பொரிச்சுக்கோங்க. பூந்தி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் நமக்கு பூந்தி வெந்து வரணும். லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நீங்கள் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும் பொழுது அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும், ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்து நம்ம எப்பவும் போல் கரண்டி வச்சு நம்ம பூந்தி பொரிக்கலாம். என்கிட்ட பெரிய அரிகரண்டி இல்லை, இது சின்னதாக இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு சின்ன கரண்டியில் செஞ்சு காட்டுறேன். நான் எப்பொழுதுமே நம்ம வடை எடுத்து வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த பாத்திரத்தில் தான் நான் பூந்தி பொரிச்சுப்பேன். இது போல் அகலமான ஒரு கடாய் வச்சு அந்த வடை எடுத்து வைப்போம் பாருங்கள். அந்த பாத்திரத்தில் நம்ம பூந்தி பொரிக்கும்போது வேலையும் ஈஸியாக முடியும். நமக்கு பூந்தியும் சின்ன சின்னதாக கிடைக்கும். நீங்கள் கொஞ்சமாக தான் செய்கிறீங்க, வீட்டுக்கு செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் இது போல் கரண்டி வச்சே செஞ்சுக்கோங்க. இல்லை நம்ம குவான்டிட்டி அதிகப்படுத்தி நிறைய செய்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிற எல்லா பூந்தியும் பொரித்து எடுத்தாச்சு. பூந்தி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருக்கு, உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும். இது ரெடி ஆகிடுச்சு, ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சர் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் கடலை மாவோட ஒன்று சேர்ந்து பெருங்காயத்தூள் எல்லாம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா, அதை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். நம்ம முறுக்கச்சில் வச்சு ப்ரெஸ் பண்ணும் பொழுது அது ஈஸியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு முறுக்கச்சு எடுத்துக்கோங்க.
அதில் வந்து நான் குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள், அந்த கண் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த பிளேடு தான் எடுத்திருக்கேன். இதில் தான் வந்து இன்றைக்கி நம்ம மிச்சர் செய்ய போகிறோம். இது வந்து இடியாப்பம் செய்கிற பிளேட்டு. ஸோ இதில் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மிச்சர் செய்ய போகிறோம். நம்ம வந்து இந்த மாதிரி முறுக்கச்சு எடுத்துக்கிட்டு இதோட உள் பக்கமும் நம்ம வந்து எண்ணெய் தேய்க்க போகிறோம். நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம வந்து இப்போ வச்சு ப்ரெஸ் பண்ணுவோம் பாருங்கள், அந்த அச்சுலேயும் நம்ம வெளிப்பக்கம் எண்ணெய் வந்து தேய்ச்சிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் வச்சு நம்ம மிச்சர் வந்து பொரிக்கும் பொழுது உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணும் பொழுது சாஃப்டாக வரும். ரொம்ப டைட்டாக பிடிக்காமல் ரொம்ப சாஃப்டாக வந்து நமக்கு வந்து மிச்சர் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கிறோம் பாருங்கள். இந்த அச்சுலேயும் நீங்கள் நல்லாவே எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம முறுக்கு குழலுக்குள்ளே நம்ம வந்து எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக நீங்கள் ஃபுல்லாக மாவு வச்சிடாதீங்க. ஒரு 3/4 பாகம் மட்டும் முறுக்கச்சில் மாவு வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு அச்சு வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும் பாருங்கள். இப்படி நம்ம 3/4 பாகம் மட்டும் வச்சு ஒரு டைம் நீங்கள் வந்து நமக்கு மிச்சர் வருதா அப்படின்னு பிழிஞ்சு பார்த்துக்கோங்க பாருங்கள். சூப்பராக வந்து வருதில்ல. இப்போ வந்து நான் வந்து டைரெக்டாக எண்ணெயிலேயே பிழிஞ்சு விடுறேன். உங்கள்கிட்ட பெரிய கரண்டி ஏதாவது இருந்தால் அதில் வந்து நம்ம முறுக்கு பிழிஞ்சு விடுற மாதிரி பிழிஞ்சு விட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நம்ம மிச்சர் வந்து டைரெக்டாக எண்ணெயில் சேர்க்கும் பொழுது அந்த எண்ணெயோட ஆவி வந்து கையில் அடிக்கும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ கவனமாக வந்து நீங்கள் வந்து மிச்சர் பொரிக்கணும். நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்ததுமே மிச்சர் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஒரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா வந்து கிறிஸ்பியானதும் எடுத்துடலாம் வெளியில் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும். அடுத்து வந்து பொட்டுக்கடலை 1/4 கப் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா கிறிஸ்பி ஆகிடும். அதையும் எடுத்து நம்ம மிச்சர் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நான் வந்து நிலக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் சேர்க்குறது உங்களுடைய விருப்பம். நீங்கள் ஒவ்வொரு கப் கூட உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு 2 நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். இதையும் இப்போ நம்ம மிச்சரோடு சேர்த்துடலாம். அடுத்து வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதையும் இப்போ எண்ணெயிலிருந்து வெளியில் எடுத்து நம்ம வந்து மிக்சர் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் கருவேப்பிலை வந்து நல்லா வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம அவல் வந்து பொரிக்க போகிறோம். அவல் வந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சுக்கோங்க. நீங்கள் ஒட்டுக்காக எல்லாமே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அவல் வந்து பொரியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவல் பொரித்து மிக்சரோடு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நான் ஒரு 10 பல் பூண்டு தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இதையும் நம்ம மிக்சர் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அளவு தெரியலை அப்படின்னா நீங்கள் எந்த கப்பால் கடல் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம மிக்சர் வந்து அப்படியே முழுசாகவே சேர்த்துருந்தோம். இது போல் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்லா வந்து மிக்சர் வந்து உடஞ்சிரும். உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும். நான் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணேன், எப்படி நொறுங்குச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து மிக்சரை நொறுக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இப்போ மிக்சரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற மிளகாத்தூளை மறுபடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நமக்கு அருமையான மிக்சர் வந்து கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே கிடைக்கும். நீங்கள் ஒரு டைம் நான் சொல்லியிருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொல்லியிருக்க மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நீங்களே எனக்கு கமெண்டில் சொல்லுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.